Tamil Nadu State Board 11th Standard Max Unit 2 Basic Algebra la Simha's classes la exercise 2.8 la question number 2 இன்னைக்கு discuss பண்ணலாம். So this is the question. Find all the values of x that satisfies the inequality 2x minus 3 divided by x minus 2 into x minus 4 less than 0. இப்போ இந்த மாதிரி questions வந்ததுன்னா first what we supposed to do na in the function எங்கெங்கெல்லாம் define பண்ண முடியாதுன்றத first we will find out. அதுக்கு என்ன பண்ணணும்? We take the denominator and equate to 0. We will find the values of x. So x is equal to 2, x is equal to 4. Denominator equal to 0 பண்ணும் பொழுது we get this. இப்போ இந்த x is equal to 2 லியும் x is equal to 4 லியும் the above inequality does not exist. So in the above inequality does not exist in the x is equal to 2 லியும். So இது இல்லாத மற்ற எல்லா இடத்துலயும் x வந்து exist ஆகும். இது ஒரு கேட்டகரி. The other thing is this, நம்ம numerator equal to 0 பண்ணிக்கிட்டு அதுல இருந்து x ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். So இங்க numerator equal to 0 பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா x is equal to 3/2. Why I am doing this? இங்க எனக்கு வந்து என்ன கொடுத்திருக்குன்னா இந்த inequality எங்கெங்கெல்லாம் x exist ஆகுன்றத less than 0 ல கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப for that what I am going to do is first equal to 0 ல என்னென்ன values இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா then I can separate less than 0 எங்க வருது greater than 0 எங்க வருதுன்றத நான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப எனக்கு இந்த inequality பொறுத்தவரையும் these are the three values so important. X is equal to 3/2, x is equal to 2, x is equal to 4. இப்போ நான் இதை ஒரு நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டேன்னா இந்த இன்இக்வாலிட்டியை நான் இந்த இடத்துல எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணிட்டோம்னா இது இந்த கண்டிஷனை எங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை ஈஸியா எழுதிட முடியும். எப்படி? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 3/2 and 3/2 to 2, 2 to 4 and 4 to infinity. நமக்கு நல்லா தெரியும் the function does not exist these values. 2 லியும் 4 லியும் எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸை நான் இப்படி பிரிச்சு எழுதிக்கிறேன். இங்க x என்ன இன்டர்வல்ல எடுக்கிறதோ அதை எழுதுறேன். இங்க 2x minus 3, x minus 2, x minus 4, அதுக்கப்புறம் அந்த இன்இக்வாலிட்டியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸ் மொத்தத்தையும் நான் இங்க எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? I am going to take any value between minus infinity to 3/2. அதாவது இந்த இன்டர்வல்ல x ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து what is the nature of that x in this value அப்படின்றத செக் பண்றோம். இப்போ நான் அப்படி எடுத்துக்கிட்டேன்னா x இங்க வந்து நெகட்டிவ்ல தான் வரும். நீங்க என்ன வேல்யூ வேணா எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் if I am take x is equal to 0 இது நெகட்டிவ்ல வரும். அதே மாதிரி x minus 2 லியும் this is negative, x minus 4 லியும் this is negative. இது இந்த ப்ராடக்ட் இது எல்லாம் ப்ராடக்ட் பண்ணும் பொழுது since அந்த ப்ராடக்ட்டும் we get negative, which means that the value of this in this interval is less than 0. இப்போ அடுத்த இன்டர்வல் எடுத்துப்போம் 3/2 to 2 ல. இப்போ இந்த 3/2 to 2 ல இங்கிருந்து x என்ன வேல்யூ எடுத்துக்கிட்டனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் சே 3/2 னா 1.5 to 2 1.75 எடுத்து செக் பண்ணி பாருங்க. இங்க செக் பண்ணீங்கன்னா இது இங்க பாசிட்டிவ், இந்த இடத்துல இட் இஸ் நெகட்டிவ். ஏன்னா லெஸ் தென் 2 இருக்கிறதுனால எந்த வேல்யூ நீங்க x போட்டீங்கனாலும் இந்த இன்டர்வல்ல அது நெகட்டிவ்ல தான் வரும். அதே மாதிரி x minus 4 ல போடும் பொழுதும் தட் இஸ் நெகட்டிவ். இப்போ டோட்டல் வேல்யூ இஸ் பாசிட்டிவ். ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ இங்க இந்த இன்இக்வாலிட்டி என்ன பண்ணீங்கனாலும் பாசிட்டிவ்ல தான் வரும். நெக்ஸ்ட் யூ டேக் த இன்டர்வல் 2 to 4. 2 to 4ல ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சே 3 அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இங்க இது பாசிட்டிவ், இந்த இடத்துல திஸ் இஸ் பாசிட்டிவ். பட் வேறஸ் இப்போ நீங்க இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் நெகட்டிவ். ஏன்னா இது எல்லாமே லெஸ் தென் 4 இருக்கிறதுனால என்ன வேல்யூ நீங்க போட்டீங்கனாலும் தட் இஸ் நெகட்டிவ். Therefore, the total inequality is supposed to be negative. இப்போ next the last interval 4 to infinity. 4 to infinity if I am taking this is positive and this is also positive, this is also positive, the total inequality is supposed to be the positive. Therefore எனக்கு என்ன questions கேட்டிருக்காங்கன்னா less than 0 இருக்கிற ஏரியா எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நெகட்டிவ் எது வருதோ அந்த இன்டர்வல் தான் x நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றத எடுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது the solution of x in this requirement is these two intervals. நெகட்டிவ்ல
இதெல்லாம் வந்திருக்கோ அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி to 3/2 and 2 to 4 யூனியன் ஆஃப் தீஸ் டூ. இந்த இன்டர்வல்ல இருக்கிற எக்ஸ் என்ன வேல்யூ எடுத்தினாலும் எக்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் தான் எடுக்கும். தட் இஸ் ஃபார் அதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். தேங்க்யூ.